ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இஸ் கரியர் கைனஸ் பை ஜிகே. ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவும் அர்ஜென்ட்டாக ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். ஏன்னா இது நம்ம தேவையில்லை, நம்ம மற்ற வேலையை பார்க்கலான்னு பார்த்தோம். பட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் தொடர்ந்து எங்களை நேரில் வந்து சந்திச்சு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு சமீபத்தில் வெளியான அந்த ஃபேக்கல்டிஸ் கேம்ப் பற்றி நீங்கள் பயந்து கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய தூண்டுதல் தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டதோடைய விளைவாக தான். ஏன்னா இது நம்ம ஏரியா இல்லை, நம்ம ஏரியா வேறு. நம்ம ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் கைடன்ஸை பற்றி தான். பட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பயந்து இருக்கிறீங்க. இது இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஃபேக்கல்டி ஸ்கேம் எப்படி எங்களுடைய அட்மிஷனை பாதிக்கும், எங்கள் குழந்தைங்க எதிர்காலத்தை எப்படி பாதிக்குங்கிற பயம் இருக்குது. அதை பற்றின விளக்கங்களுக்காக தான் இந்த வீடியோ பர்டிகுலர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயம் தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த வீடியோவையும் நம்ம சேனலையும் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற வீடியோஸோட இந்த ஸ்கேம் வீடியோங்கிறது ரொம்ப முக்கியம். இது கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பரப்புங்க. ஏன்னா இது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோ இல்லை இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்களுக்கு இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஷேர் பண்ணிங்க. வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன இந்த ஸ்கேம், எதை பற்றி என்ன இந்த பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இதுக்குள்ளே பொறுத்த சில விஷயங்கள் எனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கேம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் 1 or 2 days நமக்கு ஜென்ரல் கோச்சிங் 29 ஆரம்பிக்குது. அதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்காக நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எங்கள் சப்போர்ட் கைடன்ஸ் வேணுங்கிற பேரண்ட்ஸ் இந்த ஃபோன் நம்பரை பார்த்து கால் பண்ணி மொபைல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ப்ரீ புக் பண்ணாலும் சரி. ஸோ அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வில் கோ டு த வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே வரும். இப்போ முதல்ல அந்த ஸ்கேம் என்ன, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இது தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராசஸை பற்றி கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னா அது என்ன ப்ராசஸ், எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, இதை கிளியராக புரிஞ்சாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது உங்களால் கிளியராக போய் மொட்டையாக ஸ்கேம் 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 நாமளும் எல்லாரும் கத்துற மாதிரி கத்திட்டு இருந்து பயந்துட்டு போகிறத விட இது என்ன ப்ராசஸ், எதனால் இது நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்குது நம்ம கிளியராக நம்ம அறிவோடு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நிதானம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கணும், ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு குரூப்போ ஒரு டீமோ ஒரு ஃபேமிலியோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டோ ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு நிறைய ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும், அது ரிஜிஸ்டர் பண்ண நிறைய விஷயங்கள் விடுங்க. எல்லாம் பண்ண பிறகு ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஸோ ஏஐசிடி பார்த்தீங்கன்னா, ஏஐசிடி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜையோ இல்லை பாலிடெக்னிக்கையோ அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அப்ரூவல் பாடி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பாடி. ஓகேங்களா? இவங்க கால் ஃபார் ஆஃப் அப்ளிகேஷன் போடுவாங்க, விளம்பரம் வரும். புதிதாக கல்லூரி துவங்க விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. இது இன்னைக்கு இல்லை, வருஷம் இப்படி தான் நடக்கும். இந்த ப்ரொசீஜர் தான் காலம் தொட்டு காலம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்குற அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸும் சரி இந்த ப்ரொசீஜர் படி தான் போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கால் ஃபார் வரும். அதை பார்த்த பிறகு என்ன செய்யணும்னா, இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும். அதான் ஸ்டெப் 1. ஏஎஸ்டி வெப்சைட்டில் சப்மிட் பண்ணும், ஆன்லைனில் சப்மிட் பண்ணும். சப்மிட் பண்ணி முடித்த பிறகு அதனுடைய ஹார்டு காப்பி எடுத்துகிட்டு அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ரீஜனல் ஆஃபீஸ் தனியாக இருக்கும். இது சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸ். சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸுங்க போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து இந்த ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு ஜோனில் இருக்கும். ஸோ அந்த ரீஜனல் ஆஃபீஸுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஸ்க்ரூட்னி கூப்பிடுவாங்க. உங்கள் அப்ளிகேஷன் போட்ட பிறகு இந்த ரீஜனல் ஆஃபீஸ் உங்களை ஸ்க்ரூட்னி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற நிலம் இத்தனை ஏக்கர் வேணும்னு கேட்குறோமே, அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸு, நீங்கள் கட்ட போகிற பில்டிங்க்கு உண்டான அப்ரூவல் பிளானு, டிடிசிபி அப்ரூவலு, இப்படி நிறைய விஷயங்கள். சரிங்களா? நிறைய விஷயங்கள் அங்கே ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. முதல்ல டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ்லேயே அவங்க என்ன செய்வாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே மேஜராக ஃபோக்கஸ் பண்ண போது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். வெரிஃபை பண்ணி முடிச்சுப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணியாச்சு, இது சரியாக இருக்குன்னு அனுப்பிச்சாங்கன்னா, அனுப்பின பிறகு ஸ்டெப் 3 என்னன்னா, ஏஐசிடி டெல்லியிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுவாங்க. ஃபிசிக்கலாக போய் அந்த இன்ஸ்டியூஷனை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஏஐசிடி நாம்ஸ்னு ஒரு நாம்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுபடி ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பில்டிங் ப்ராப்பராக இருக்கா, கிளாஸ் ரூம் இத்தனை நீங்கள் கேட்குற அட்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, டாய்லெட் ப்ராப்பராக இருக்கா, லேடிஸ்க்கு தனியாக பாய்ஸ் தனியாக டாய்லெட் இருக்கா, ஒரு ஃப்ளோருக்கு மேலே போனால் ரேம் ஃபெசிலிட்டி இருக்கா, ஃபிசிக்கலி சேலஞ்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு ரேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி இருக்கா, எல்லாமே எல்லாமே பார்ப்பாங்க.
இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ண பிறகு அவங்களோட ரெக்கமெண்டேஷனை அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இது சும்மா பண்ணுறது இல்லைங்க, இது பண்ணுறதை லைவாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது ஏதோ இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ரிப்போர்ட் ஒரு வாரம் கழிச்சு அனுப்புற மாதிரிலாம் கிடையாது, ஆன் தி ஸ்பாட் அனுப்புறது. இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி உள்ள நுழைஞ்சி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகிற வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வீடியோவில் ஆன் ரெக்கார்ட் பண்ணும். ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை அங்கேயே எடிட் பண்ணி உடனே அப்பயே ஆன்லைனில் அப்லோடு பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது ஏதோ சும்மா நினைக்கிறது எல்லாம் நிறைய திங்கிங், ஏன்னா நிறைய தவறுகள் இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஏஜென்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் எவ்வளோ முடியுமோ அதை பெட்டராக பண்ணியிருக்காங்க. இவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு வரும், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வரும். அங்கே வந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இப்போ அஃபிலியேஷனுக்கு அப்ளிகேஷன் போடும். யார் அந்த இன்ஸ்டியூஷன் மறுபடியும் என்ன செய்யும், அந்த அஃபிலியேஷனுங்கிறது என்னன்னா இது அப்ரூவல் வாங்கிச்சு. ஏஐசிடி வந்து உங்களுக்கு கல்லூரி நடத்துறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் இந்தந்த கோர்சஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அந்தந்த கோர்சஸுக்கு எனக்கு அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ரூவல் பண்ணணும். இங்கே லேப் சைஸ் என்ன இருக்குங்கிறத, கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணுங்கிறத ஏசிசி சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் நடத்த போகிற கோர்ஸுக்கு என்னென்ன பர்டிகுலர் லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், பர்டிகுலராக எத்தனை ஃபேக்கல்ட்டி வேணும், எந்த கேட்டரில் எத்தனை ஃபேக்கல்ட்டி, இது எல்லாமே யாருன்னா அஃபிலியேஷன் அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் பாடிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். போட்ட பிறகு அங்கேருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது என்ன லேப் எல்லாமே ஏசிடி பார்த்த முன்னாடி எல்லாமே பார்த்துட்டு இவங்க இன்டெப்த்தாக என்ன பார்ப்பான்னு கேட்டிங்கன்னா, லேப்னா இப்போ 60 ஸ்டூடெண்ட்டுக்கு லேப் கேட்குன்னா 60 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நேரத்தில் லேப் செய்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, இத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா, இத்தனை இப்போ கெமிக்கல் லேப்னா இத்தனை பியூரெட் இருக்கா, இத்தனை பிப்பட் இருக்கா, இத்தனை கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கா, எல்லாமே பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் பேலன்ஸ் இத்தனை இருக்கா, ஃபிசிக்ஸ் லேப் ஆனால் ஃபிசிக்கல் பேலன்ஸ் இருக்கா, எல்லாமே இண்டிவிஜுவலாக பார்ப்பாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் லேப்னா அதுக்கு இத்தனை லேத் இருக்கா, இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்ப்பாங்க. இவங்க பார்த்து முடிச்ச பிறகு இவங்க அஃபிலியேஷன் கொண்டு போய் கொடுத்த பிறகு அஃபிலியேஷன் ஆகிடும். அதே மாதிரி பார்க்கும்போது ஃபேக்கல்ட்டி ஃபிசிக்கலாக பார்ப்பாங்க. இப்போ இத்தனை பேர் ஃபேக்கல்ட்டினா அந்த ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, நேரில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் முடிச்ச பிறகு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, ரேட் போயிடுது. இதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அஃபிலியேஷன் கிராண்ட் பண்ணுவோம். ஏசிடி ஒரு தடவை தான் அந்த ப்ராசஸ். ஏசிடி ஒன்ஸ் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வருஷம் வெரிஃபை பண்ணி பண்ண வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டி கடமை. அது அண்ணா யூனிவர்சிட்டி அதுதான் சொல்கிறது கிராண்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் பை அண்ணா யூனிவர்சிட்டி எவ்ரி இயர். இது நடக்கும். இங்கே தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த அப்ரூவல் ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாருங்க உங்களுக்கு சாம்பிளுக்கு 2 போட்டிருக்கு. இப்போ லேண்ட் எவ்வளோ இருக்கணும், பில்டிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி அந்த அப்ரூவல் ப்ராசஸ் பாருங்கள், உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தாங்களா, இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாதிரியே ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஃபேக்கல்ட்டிக்கு ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்குவயர்மெண்ட்டில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இதுதான் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு பிளானிங் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலர் நம்ம இன்ஜினியரிங் காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா காலம் வைஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் இருக்க டேட்டா நான் இங்கே இன்டர் பண்ணி சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோன்னு ஒன்று பார்க்கணும். பாருங்கள் 1:20 கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு 20 மாணவருக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கணும். அதான் அர்த்தம். ஒவ்வொரு 20 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கணும். அதான் 1:20. ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ். 1:20. இது பேர் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ. புரியுதுங்களா? 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியருங்கிற கான்செப்டில் இருக்கணும். ஓகே. இது போக கேடர் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபேக்கல்ட்டி ரேஷியோ பிரச்சனையே கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. பட் அடுத்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா கேடர் ரேஷியோவில் தான் பிரச்சனை வருது. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு இன்டேக்னு ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் 2-3 வீடியோஸ் முன்னாடி போட்டிருப்பேன். அதாவது இந்த சீட் எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னு போடும்போது அப்ரூவ்டு இன்டேக்கு, சாங்ஷன் இன்டேக், இப்படி சில விஷயங்கள் நான் அப்படி பேசியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? அந்த அப்ரூவ்டு இன்டேக்னா நம்ம சாங்ஷன் இன்டேக் சொல்கிறோம், அதுதான் அந்த அப்ரூவ்டு இன்டேக் என்னன்னா நீங்கள் இந்த கல்லூரியில் எத்தனை பிரான்ச் நடத்தணும்னு நினைக்கிறீங்க, ஒவ்வொரு பிரான்ச்லையும் மினிமம் எத்தனை சீட் வச்சு நடத்தணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ 60 சீட்னு உதாரணத்துக்குன்னா அப்போது இனிஷியலாக அப்படி தான் அலோவ் பண்ணுவாங்க. 60, அடுத்தது இல்லைன்னா 90, இல்லைன்னா 120, இப்படி தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அது பேர் தான் அப்ரூவ்டு இன்டேக்குங்கிறது. அப்ரூவ்டு இன்டேக்குங்கிறது உங்களுக்கு எத்தனை மாணவர்கள் வச்சு நீங்கள் நடத்துறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோ அது பேர் தான் அப்ரூவ்டு இன்டேக். சரிங்களா?
இப்போ இந்த இயர்லி அப்ளிகேஷன் ப்ராசஸில் அப்ரூவ்ட் இன்டேக்கில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்த 1:2:6 நல்லா பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு 1:2:6 கொடுத்துருக்கல, அந்த 1:2:6 என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு 60 மாணவர்களுக்கும், ஓகேவா, ஒரு ப்ரொஃபஸர், 2 அசோசியேட் ப்ரொஃபஸர், 6 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கணும். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு 60 மாணவர்களுக்கும் ஒரு ப்ரொஃபஸர், 2 அசோசியேட் ப்ரொஃபஸர், 6 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இதுதான் நாம்ஸ். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எப்பயுமே பிரச்சனை கிடையாது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்இ எம்டெக் தான். ஸோ அது நிறைய கிடைச்சிடுவாங்க. அங்கே எங்கேயுமே பிரச்சனை வராது. அசோசியேட் ப்ரொஃபஸரும் பிரச்சனை இல்லை. நான் மோஸ்ட்லி கொஞ்சம் சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி நீங்கள் அசோசியேட் ப்ரொஃபஸராக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஸர் கேட்டால் தான் நமக்கு சிக்கல் வரும். ப்ரொஃபஸர் கேட்டலையுமே இது எங்கே நடந்திருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எது இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சஸ் தான் அதிகமாக இந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ப்ரொஃபஸர் கேட்டரில் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் எங்கே வரும், ஏன் வரும்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த கல்லூரிகளில் அட்மிஷன் குறைவாக இருக்கிறதோ அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ இதுதான். ஸோ ஏன் இந்த இது இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரொஃபஸர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. கிடைச்சாலும் அந்த ப்ரொஃபஸர் சம்பளம் கொடுக்குற அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இருந்திருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்மிஷன் ப்ராப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு. ஓகேவா? ஸோ இந்த முறைகேடு ஏன் நடந்திருக்குங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதை பற்றி பயப்படாதீங்க. ஏன் பயப்பட வேணாம்னு தைரியம் சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்கே நடந்திருக்கு, நீங்கள் பேப்பரை ரெகுலராக பார்க்குறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா, பர்டிகுலராக இந்த ஹிந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு காலம் வரும். அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு பேப்பர்லையுமே வேலை வாய்ப்புகளுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கீடு பண்ணி அதில் வந்து வரும் வேலை வாய்ப்புகள் இந்தந்த இடத்துல வேகன்சி இருக்குன்னு வரும். அதில் நீங்கள் கடந்த சில நாட்களாக இன்னும் சொல்லுவாங்க கடந்த சில மாதங்களாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதிகமாக எந்த பிரான்ச்சஸில் ப்ரொஃபஸர் வேணும், எவ்வளோ நாள் சம்பளம் கொடுக்குறேன், சம்பளம் ஒரு கேட்டரே ஒரு ஒரு பிரச்சனையே கிடையாது, கன்சிடரபிள் நீங்கள் கேட்குற அளவுக்கு சம்பளம் கொடுக்குறோம், சேலரி இஸ் நாட் ஏ கன்ஸ்ட்ரெயின் ஃபார் த ரைட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர் பிரான்ச்சஸுக்கு நிறைய டிமாண்ட் வந்துருக்கும். நீங்கள் அங்கே பார்த்துருந்தீங்கன்னாவே இந்த ஸ்கேம் எங்கே லிங்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கும். ஏன்னா ஒரு சில பிரான்ச்சஸில் ப்ரொஃபஸர் இல்லை மார்க்கெட்டில், நம்பர் 1. இருந்தாலும் ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் ப்ரொஃபஸர் ஆக்க முடியாது. ப்ரொஃபஸர்னா அவர் மினிமம் பிஹெச்டி முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் இத்தனை பப்ளிகேஷன்ஸ், ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கணும், ஜேர்னல்ஸ் போட்டுக்கணும், அந்த ஜேர்னல்ஸ் ஸ்கோப்பஸ் ஜேர்னலாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அதனால பிரச்சனை வந்து இந்த மேல் மட்டத்தில் தான், ப்ரொஃபஸர் கேட்டால் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் இந்த கல்லூரிகள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை செஞ்சிருக்கிறாங்க. பட் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டாம் பேரண்ட்ஸ், இந்த வருஷம் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் போட போகிறவங்க ஏன் பயப்பட வேண்டாம்னா, ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி இப்போ இருக்க அண்ணாண்டும் சரி இம்மீடியட்டாக அது ஸ்டெப் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை வந்து அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி அதுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ என்ன விதமான ஆக்ஷன் எடுமோ கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனை இந்த ஸ்கேம் ஃபர்ஸ்ட் இயர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் உங்கள் பையன் குழந்தை உங்கள் பையனோ பொண்ணோ படிக்க போகுதுன்னா உங்களுக்கு இப்போ தேவை ஒரு மேக்ஸு, இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். இந்த மாதிரி ப்ரொஃபஸர் தான் அதிகமாக தேவை. இது எல்லா கல்லூரிகளும் ஓரளவுக்கு நிறைவாக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு எத்திக்கலாக நடத்துகிற இன்ஸ்டியூஷனில் இந்த பிரச்சனையே எங்கேயுமே எந்த பிரான்ச்சுக்கு போனால் இந்த ஸ்கேம் கிடையவே கிடையாது. அதனால் நிதானமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப வெப்சைட்டை பாருங்கள், எங்கள் வீடியோ சேனலே பாருங்கள், போட்டிருக்கிறோம். ஒரு கல்லூரியை தேர்வு செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அதனால் இப்போ அட்மிஷன் ஃபஸ்ட் இயரில் போட போகிறனால பயப்படாதீங்க. உங்கள் குழந்தை செகண்ட் இயர் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அண்ணா யூனிவர்சிட்டி சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி மிகப்பெரிய அளவில் இதை இமீடியட்டாக சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பயப்படாதீங்க. நமக்கு சாதகமான மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு சாதகமாக தான் எந்த ஒரு விஷயமும் வரும். அதனால் பேனிக் ஆகாதீங்க. இப்போ ஏன்னா இந்த பேனிக்கை நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் கோட்டை விட்றாதீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக நம்ம நிறைய இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் இன்புட்லாம் பாருங்கள். ஏற்கனவே சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது மெக்கானிக்கல் அந்த பிரான்ச்சஸ் பண்ணான வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் போட்டுருவோம். அநேகமாக இன்றைக்கி தான் பிளான் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை கேட்டதுனால இந்த ஸ்கேம் சம்மந்தமான வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஈஸி இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ் உண்டான உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரெக்கமெண்டட் காலேஜ், அதாவது சஜஸ்டட் காலேஜ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வீடியோ வரும். அதையும் பாருங்கள். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலோட லிங்க்கையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். டோன்ட் வரி. காட் இஸ் வித் அஸ். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பயப்படாதீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.